திருச்செந்தூரில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூறீங்க, திருவண்ணாமலையில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூறீங்கன்னு தான் நிறைய பேர் பேசுகிறாங்களே தவிர, அங்கே பக்தர்கள் குவிகிறதுனால யாருக்கு வருமானம்? அறநிலைத்துறைக்கு வருமானம். அங்கே உள்ள எத்தனையோ வியாபாரிகளுக்கு வருமானம். போக்குவரத்துக்குனால அரசுக்கு தான் வருமானம். நிறையா டீசல், கார், ஏதோ ஒரு அந்த டோல்கேட்டு, ஏதோ ஒரு விதத்தில் வருமானம் கிடச்சிக்கிட்டு தானே இருக்குது. ஒரு இடத்துல இவ்வளோ பக்தர்கள் குவிக்கிறாங்கன்னா அங்கே வருமானம் இல்லாமல் இல்லை. பக்தர்களுக்கு என்ன கிடைக்குது? பக்தர்கள் ஒரு நம்பிக்கை, எனக்கு வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்காகவும் அந்த கோயிலுக்கு போவாங்க. இதுதான். ஆனால் திரும்ப 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 ஏன் கூட்டம் கும்மிறீன்னு கேள்வி கேட்குற மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த நம்பிக்கை இன்றைக்கி வந்து அத்தனை பேருக்கும் கடவுள் நம்பிக்கைங்கிறது அதிகமாகிக்கிட்டே வருது. அதை பிடிக்காத சில பேர், இந்த கடவுள் நம்பிக்கையை பிடிக்காத ஒரு சில பேர், இவ்வளோ பேர் கோயிலில் போகிறானே, அப்போ எல்லாருமே கடவுள் நம்பிக்கை அதிகமாகிட்டானா நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிற சில பேர் தான் பக்தர்களை திரும்ப 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 குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களால் இந்த மாதிரியான கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது. வாய்ப்பு இருந்தால் எங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு, யாரோ ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எல்லா கோயில்களையும் முறைப்படுத்தி பக்தர்களுடைய வசதிக்காக செஞ்சு கொடுத்து, கோயிலுக்கு வருமானமும் சரி, எல்லாருக்கும் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு, பக்தர்களும் திருப்தியாக போயிட்டு வர அளவுக்கான ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியும். வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு ஒரு பதவியில் கொடுத்து பாருங்கள்.